நான் ஒரு சிவில் இன்ஜினியரு, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. மல்டி ஸ்டோரி பில்டிங் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அதில உள்ள நான் பண்ண தப்பு என்னங்கிறத நான் சொல்லிறேன். 10 வருஷம் வாடகை வீட்ல இருந்தோம். 14 வருஷம் சொந்த வீட்ல இருந்தேன். இப்போ 3 மாசமா மறுபடியும் வாடகை வீட்டுக்கு போயிருக்கேன். காரணம் என்னன்னா நான் தான். நான் வந்து நல்ல பில்டர்ட்ட போகல. ஒழுங்கா இஎம்ஐ கட்டிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நான் வாங்குனது ரூ. 21,00,000. ரூ. 11,00,000 நான் குடுத்துருக்கேன். பணம் குடுத்துருக்கேன். மீதி ரூ. 10,00,000 தான் நான் லோன் போட்டிருக்கேன். ரூ. 12,00,000 லோன் வந்து எலிஜிபிள் கிடைச்சது. ஆனா அந்த பில்டர் பார்த்த வேல பக்கத்துல சுடுகாடு இருக்குன்னு சொல்லி அந்த பேங்க் மேனேஜரை வந்து ஒரு ₹1,00,000 கொடுத்து அதை ஆஃப் பண்ணிட்டாரு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோனை அந்த பில்டர் ஏன் தடுக்க? அவர் பில்டிங் வைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பேங்க் தான் கொடுப்பாரு. நான் வந்து அவர்கிட்ட நான் வாங்கல. ஏன்னா அவரு வேற ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்ட்டு நான் தனியா போய் வாங்கினேன். என்னோட எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கு. நான் அப்போ வந்து ₹25,000 சம்பளம் வாங்கியிருந்தேன். இப்போ இல்ல 15 வருஷத்துக்கு முன்ன சொல்றேன். நான் ₹1 நான் கடன் வாங்கல. ஃபர்ஸ்ட் வாங்கினதே ஹோம் லோன் தான். இப்போ அதை அடைக்கிறதுக்கு கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, கோல்டு லோனு எல்லாம் வாங்கி கடைசியில் சேர்ந்து போச்சு. வேலை இல்லை. நான் வந்து ஒரு ஹை லெவல் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலுக்கு மேலே போயிட்டேன். இப்போ கீழே சூப்பர்வைசர் லெவலுக்கு என்னால் வேலை செய்ய முடியல. இப்போ நான் செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு பேங்க்ல செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கும் விட்டில் பூச்சி மாதிரி வர்றாங்க. சந்தோஷமா வர்றாங்க. எப்படியாவது ஒரு லோனை வாங்கிடணும்ப்பா. மேனேஜருக்கு எதாவது பார்த்து எனக்கு இந்த வேலை இவ்வளவுதான் இருக்கு. ஏதோ ஒரு லோனை வாங்கிடணும்னு நினைக்கிறாங்களே தவிர எதுக்கு வாங்குறோம், ஏன் வாங்குறோம், இதனால என்ன கஷ்டங்கள் வருதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்க பண்ண தப்பு என்ன? நான் பண்ண தப்புனா லோனை ஒழுங்கா கெட்டல. அதாவது 14 வருஷம் கட்டினேன். எனக்கு வேலை இல்லைங்கிறதுனால என்னால கெட்ட முடியல. 2வது பொண்டாட்டி பேர்ல தான் வாங்கணும் வீடு. வாங்கினோம்னா எனக்கு சலுகை கிடைச்சிருக்கும். எனக்கு ₹2,00,000 கம்மியா இருக்கும். நான் சீக்கிரம் அடைச்சிருப்பேன். ஆம்பளை பேர்ல வாங்கினா சலுகை கிடையாது. அவ பேர்ல இருந்தா அவ எப்படியாவது கஷ்டப்பட்ட ஏதோ ஒரு காசு இருந்தா முதல்ல போட்டுருவா. ஏன்னா அவங்களுக்கு வீடு வேணும். நாங்க வந்து வெளியில போற ஆளு, வீட்டுல இருக்கிறவங்க எப்படியாவது கட்டிருப்பா. நான் என்ன பண்ணேன், பாத்துக்கலாம் நம்ம தான் இதுல சிவில் தானே இருக்கோம், ஆளை பிடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். நான் பண்ண தப்பு. அவன் பொண்டாட்டி சொன்னதை நான் கேட்கல. கேட்டிருந்தோம்னா எனக்கு வீடு ஏலம் போற லெவலுக்கு வந்துட்டு நோட்டீஸ் ஓட்டிட்டாங்க. புதன்கிழமை வந்து சீல் வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. உள்ள இருந்து எந்த பொருளும் எடுக்க முடியாது, நீ மட்டும் வெளியில இட்டு கதவை பூட்டிடுவாங்கிறாங்க. அந்த சூழ்நிலை இருக்கும். அரிசி வாங்க காசு இல்ல. நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியல. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ஒரே ஒரு சொன்னாரு, இந்த ஒரு வாரத்துல உன் வீட்டை காப்பாற்ற முடிஞ்சா நீ காப்பாத்திக்கோ, என்னை தப்பா நினைக்காதான்ட்டாரு. நான் ஒரு வாரத்துக்கு ₹7,00,000 கடன் வாங்கினேன். ₹5,00,000 கட்டியிருக்கு, ₹2,00,000 அவங்களுக்கு கொடுத்துருக்கு. வீட்டை மீட்டுட்டேன். நான் இன்னைக்கு என் பேர்ல வீடு இருக்கு. ஆனா நான் வீட்டுல இல்ல. நான் வெளியில தான் இருக்கேன். 3 மாசம் இருக்கேன். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சு ₹5,00,000 கட்டி அந்த வீட்டை நான் மீட்டுருவேன், பத்திரம் வாங்கிடுவேன். அதே மாதிரி அவங்களும் வீடு வாங்குங்க. ஆனா நல்ல ஆள்கிட்ட வாங்குங்க. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளே ஏமாந்துட்டேன்யா. இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் என்னால கட்ட முடியல. வாட்ச்மேனு ₹15,000 சம்பளம், ₹10,000 வாடகை கொடுக்குறேன். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ண முடியல. நாளைக்கு என்ன பண்ண போறோம்னே தெரியல எனக்கு. ஏன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் வாட்ச்மேன் வேலைக்கு போறாரு தெரியல. அவர் எங்க கம்பெனி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்க, நான் வந்து இமீடியட்டா வேலை கொடுத்துருவேன்.